ஹாய், வெல்கம் டு லிபித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஃப்ளப்பி பூரி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக கையால் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பூரி மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பூரி மாவு பிசைஞ்ச உடனே போட்டு எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா பூரி உப்பி வரும். இப்போ சப்பாத்தி கல் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக மாவை உருட்டிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை தொட்டு தொட்டு நம்ம பூரி இட ஆரம்பிச்சிடலாம். பூரி இடும்போது ரொம்பவும் மெலிசாக இடக்கூடாது, அதே டைம் திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். அப்போ தான் பூரி ஈஸியாக பொங்கும், நல்லா அழகாக உப்பி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காயணும், அதுதான் இந்த பூரி உப்பி வர்றதுக்கு ஒரு சீக்ரெட்டான டிப்ஸு. இப்போ பூரி போட்டோன்னே எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளப்பி பூரி நமக்கு கிடைக்கும். ரெட் கலரில் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து செய்யணும். கலர் அழகாக சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இங்கே ரவை மைதா எதுவுமே சேர்க்கல, கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும். நமக்கு இந்த மாதிரி அழகாக பூரி உப்பி வர்றது தெரியுது பாருங்க. இப்போ இந்த பூரியோட நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். இப்போ நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. சின்ன டிப்பு, பூரி மாவு பிசைஞ்ச உடனே பூரி போட்டு எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளப்பி பூரி கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போது பொட்டேட்டோ மசாலாவுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 3 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக அது வதங்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. 1/2 இன்ச்சு இஞ்சை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுக்கு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கும். உப்பு போட்டதுனால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். திருப்பியும் 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். அதோட மஞ்சத்தூளும் சேர்த்துருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இந்த பொட்டேட்டோ மசாலா பூரிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.